நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. ஸோ இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம அபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு. ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லியிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரக்கு வந்துட்டு 1 டே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவார், என்ன ஆக்ஷன் எடுப்பாரு இந்த அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா இதுல வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர் மினிஸ்டர்ல தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கறதுல எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். சோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கறது ப்ராப்பரா எங்களுக்கு